கிரீட்டிங்ஸ். இந்த வீடியோவில் ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸோட டைம்லைனை தான் ரீகேப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில் இது பார்ட் 2 அண்ட் நான் உங்கள் பாயிண்ட். ஆல்ரெடி இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஜுராசிக் பார்க்கோட ஆரிஜின் ஸ்டோரி கேரக்டர்ஸ்னு எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதையும் தாண்டி இந்த வீடியோ நீங்கள் செப்பரேட்டாகவும் பார்க்கலாம். அண்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். சைட் பியில் புயல் அடிக்கிறனால இந்த பக்கம் இன்ஜினோட சயின்டிஸ்ட் சைட் பியை எவாக்குவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சைட் பியில் இருக்கிற டைனோசர்ஸை அப்படியே விட்டுட்டு இவ்வளோ தைரியமாக அந்த டைனோசர்ஸை இந்த தீவில் விட்டுட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசின் அப்படின்னு சொல்லப்படுற அமினோ ஆசிட்ஸ் இந்த டைனோசர்ஸ் உயிர் வாழ்றதுக்கு தேவை. அதை இன்ஜின் சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இப்போ அதை நிறுத்திட்டனால கூடிய சீக்கிரம் இந்த டைனோசர்ஸ் எல்லாமே தானாகவே செத்துரும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. பட் நமக்கு தெரியும் லைஃப் ஃபைன்ஸ் அவே. சொர்னால இருக்கிற பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸில் இந்த லைசின் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஹெர்பிவோர்ஸ் இந்த லைசின் கண்டென்ட் இருக்கிற பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸை கன்சியூம் பண்ண, கார்னிவோர்ஸ் இந்த ஹெர்பிவோர்ஸை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா செடி கொடிய இந்த பக்கம் வெஜிடேரியன் டைனோசர்ஸ் சாப்பிடும். அண்ட் இந்த நான் வெஜிடேரியன் டைனோசர்ஸ் வெஜிடேரியன் டைனோசர்ஸே சாப்பிட்ரும். ஸோ அப்படி இப்படின்னு இந்த லைசின் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்து பாப்புலேஷனுமே அதிகரிச்சுக்கிட்டு வரும் இந்த டைனோசர்ஸ். 1997 அதாவது நூப்லாரில் இருக்கிற அந்த ஜுராசிக் பார்க் சம்பவம் நடந்து 4 வருஷம் கழிச்சு ஒரு பணக்கார பிரிட்டிஷ் ஃபேமிலி போட் எடுத்துகிட்டு சொர்னாக்கு வெக்கேஷனுக்காக வராங்க. வேறு இடமே கிடைக்கலையா? எனிவே அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணு பீச்சில் விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே காட்டு பக்கம் போகிறா. அங்கே காம்சாக் நெத்தஸ் அப்படின்ற ஒரு குட்டி டைனோசரை பார்க்குறா. இது க்யூட்டாக தான் இருக்கும். பட் இது கூட்டமாக வரும்போது கண்டிப்பாக க்யூட்டாக இருக்காது. ஸோ இது மொத்தமாக சேர்ந்து இந்த சின்ன பொண்ணை அட்டாக் பண்ண ஆல்மோஸ்ட் இந்த பொண்ணை பயங்கரமாக காயப்படுத்திடுது. பட் லக்கிலி அந்த பொண்ணு பொழைச்சிக்கிறா. இதை காரணமாக வச்சு பீட்டர் லட்லவ் அப்படின்ற ஜான் ஹேமண்டோட நெஃப்யூ, பேசிக்காக ஹேமண்டோட சொந்தக்கார பையன், இவன் இந்த இன்ஜினை கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். சொர்னால கைவிடப்பட்ட இந்த டைனோசர்ஸை டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக ஈயனோட ஹெல்ப் கேட்டு இந்த பக்கம் ஜான் ஹேமண்ட் மூலியமாக பீட்டர் லட்லவ் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் இதை கேட்டோடனே ஈயன் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் சாரா அப்படின்னு சொல்லப்படுற ஈயனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க ஒரு பேலியன்டாலஜிஸ்ட் தான். இவங்க ஆல்ரெடி சொர்னால டாக்குமெண்ட்ரி வேலையை ஸ்டார்ட் பண்ண போயிட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, ஈயன் போய் தான் அவங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஈயன் அங்கே கிளம்புறாரு. அப்போ தான் கெல்லி அப்படின்ற ஈயனோட டாக்டரை காமிக்கிறாங்க. ஓகே, இவருக்கு டாக்டரா? அப்போ இவங்க அம்மா யார் அப்படின்ற ஒரு டவுட் வரும். சின்ன வயசில் எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு. பட் வளர வளர மற்றவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சனால இதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ சிம்பிளாக இந்த தேரியை முடிக்கணும் அப்படின்னா டேடி மில்க் மம்மி டிகாஷன். எனிவே கெல்லியுமே இந்த பக்கம் யாருக்குமே தெரியாமல் ஈயன் போகிற போட்லேயே சொர்னால போய் ரீச் ஆகிறாங்க. அண்ட் அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் தான் கெல்லியும் தான் கூட வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. இப்போ ஈயனை பொறுத்த வரைக்கும் ஈயன், சாரா, கெல்லி இவங்க 3 பேரும் எப்படியா இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும். ஸோ இவங்க கூட இருக்கிற டாக்குமெண்ட்ரி கைஸையும் கூட்டிட்டு கிளம்பிடலாம் நினைப்பாங்க. பட் இவங்க கூட ஒரு சில ஹண்டர்ஸுமே இருப்பாங்க. இவங்க என்னதான் ஹண்டர்ஸாக இருந்தாலும் இவங்க யாருமே அந்த டைனோசர்ஸை கொல்லலை. அதுக்கு பதிலாக அந்த டைனோசர்ஸை எங்கேயோ கடத்துறாங்க. ஏன், எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்டியாகோக்கு. போன பாட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது சாண்டியாகோவில் ஒரு ஜுராசிக் பார்க் இருக்கும். அந்த ஜுராசிக் பார்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷனை பாதியிலே நிறுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டைனோசர்ஸை அங்கே தான் கடத்திட்டு போறாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி பீட்டர் லட்லவோட பிசினஸ் தான் இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த டைனோசர்ஸை அங்க கடத்திட்டு போய் மறுபடியும் ஜுராசிக் பார்க்க ஸ்டார்ட் பண்ணி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் லட்லவோட ஒரே மோட்டிவா இருக்கும். பட் சாராவுக்கு இது தப்புன்றது தெரியும், ஈயனுக்கு இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்ன்றதும் தெரியும். ஸோ இதனால இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இந்த பக்கம் டைனோசர்ஸை, அதாவது அடைச்சு வச்சிருக்க அந்த டைனோசர்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இவங்க ஒரு காயப்பட்டிருக்கிற குட்டி டீரெக்ஸை பார்ப்பாங்க. அண்ட் இந்த குட்டி டீரெக்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்ப்பாங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. இந்த குட்டி டீரெக்ஸ் பேரு ஜூனியர். அதாவது இது அஃபிஷியலா ஃபேன்ஸால வைக்கப்பட்ட ஒரு நேம். ஸோ இந்த ஜூனியருக்கு இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூனியர் தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே பக் அப்படின்ற மேல் டீரெக்ஸ் அண்ட் ஜோ அப்படின்ற ஃபீமேல் டீரெக்ஸ், இது ரெண்டுமே இந்த ஜூனியரோட பேரண்ட்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேருமே இந்த பக்கம் இந்த ஜூனியரை தேடி வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது இந்த கேம்பை சுற்றி ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க. அண்ட் இந்த 2 டீரெக்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகும்போது ஈயன் அண்ட் டீம் வெலாசிராப்டர்ஸ் கிட்டையும் மாட்டிக்குவாங்க. அண்ட் ஒரு வழியாக இவங்க எல்லாரையும் தாண்டி எப்படியோ போட்டில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மேல் டீரெக்ஸை, அதாவது பக்கை இந்த பக்கம் ட்ராங்குலைசர்ஸ் யூஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. பிடிச்சது மட்டும் இல்லை, மயக்கமாக்கி ஆல்மோஸ்ட் சாண்டியாகோக்கு ஒரு ஷிப்ல போட்டு அமுச்சு விட்டுருவாங்க. பெரிய டீரெக்ஸ், அதாவது டேடி டைனோசர் மட்டும் இல்லை, பேபி டைனோசரையுமே இந்த பக்கம் கடத்திட்டு இந்த பக்கம் சாண்டியாகோ போட்டுக்கு அமுச்சு வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே ஈயன் அண்ட் சாரா அங்கே போய் ரீச் பண்ணனால இந்த பக்கம் லட்லவ் கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி பிளானை கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி டேடி டைனோசருக்கு முழிப்பு வந்திருக்கும். ஸோ அந்த ஷிப்பில் இருந்த எல்லாருமே போட்டு தள்ளிட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஷிப்பே கண்ட்ரோல் இழந்து இந்த சாண்டியாகோ போர்ட்டில் கிராஷ் லேண்ட் தான் ஆகும். ஸோ அது இடிச்சு நிறுத்த இந்த பக்கம் டேடி டைனோசர் வெளியே எஸ்கேப் ஆக, அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே பூந்து இந்த டேடி டைனோசர் அலப்புறம் கிளப்புறம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். டேடி டைனோசரோட தொல்லையை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஈயன் அண்ட் சாரா பேபி டைனோசரை கண்டுபிடிச்சு அது மூலியமா டேடி டைனோசரை ஃபாலோ பண்ண வச்சு இந்த பக்கம் இந்த போர்ட்டுக்கே திரும்ப கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல லட்லவ் இந்த பேபி டைனோசரையாவது நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட போக, அதுக்கு பின்னாடி டேடி டைனோசர் வர ஆல்மோஸ்ட் இந்த டேடி டைனோசர் அண்ட் பேபி டைனோசர் 2 பேருமே சேர்ந்து லட்லவை கொன்றுவாங்க. சக்தி முடிச்சு விடுறா.
another satisfying kill from the franchise. Anyway, இப்போ சாரா ட்ராங்குலைசரை யூஸ் பண்ணி டேடி டைனோசரை மயக்கமடைய வைக்க யூஎஸ் நேவியோட உதவியோட எல்லா டைனோசர்ஸையுமே திரும்ப சொர்ணாக்கே போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துருவாங்க. இதை ஃபாலோ அப் பண்ணி என்ன நடந்திருக்கும்ன்றதை நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, and உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, and மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் மேபி இதை விட நல்ல வீடியோஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க பாயிண்ட், அண்ட் நீங்க என்ஜாய்.